பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 40 1-5 வரைக்கும். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் கூறுகிறார். யார் சொல்கிறார்? உங்கள் தேவன், அதாவது நம் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்த எல்லா வகையான போர்களும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் முடிந்தது. இது யாராலே முடிந்தது? கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே முடிந்தது. வெளிப்பாட்டின் பிரகாரமாக பெரிய வலு சர்ப்பம், சாத்தான், பிசாசு என்கிற சாத்தானுடைய அதிகாரங்கள் எல்லாம் மிகாவேல் தூதர் போரிட்டு வானத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டது. நாம் அதை கிறிஸ்துவை அறிந்து கொண்டதினாலே ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாற்றின் வசனத்தினாலும் அந்த சாத்தானை நாம் ஜெயித்திருக்கிறோம். இதனால் இது நாம் இன்னைக்கு தெரிந்து கொண்டதினாலே என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அவங்க இந்த வாழ்க்கையில் எவ்வளோ வகையான போர், யுத்தங்கள், ஒரு காரியங்களை செய்ய போயாச்சுன்னா, 1 கோடி ரூபா முதலீடு பண்ணியாச்சுன்னா அது லாஸ். அதுலேருந்து இன்னொன்று போட்டால் லாஸ் அண்ட் லாஸ், டோட்டல் லாஸ். என்ன ஏது சேர்ந்து திகைத்து போய் நிற்கும் பொழுது உங்களோட உயிரை கொண்டு போக இந்த சாத்தான் திட்டம் போட்டும் தேவன் அந்த காரியங்களை செய்ய விடலை. அதனால தான் இப்பேற்பட்ட பாடுகள் வழியாக வந்த ஒவ்வொருத்தரையும் நோக்கி சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். நானே அவர்களுக்கு மெய்ப்பராய் இருக்கப் போகிறேன் என்று தெளிவாக சொல்கிறார். இருக்க போகிறேன்ல இருக்கிறார். நாம் இருந்ததை அறியாமல் இருந்திருக்கலாம். அவர் தான் நமக்கு கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஸோ இதன் பிரகாரமாக உங்கள் எல்லா வகையான போர் முடிந்தது என்றும் அந்த அக்கிரமமும் நிவர்த்தி ஆயிற்று. அது எப்படி நிவர்த்தி ஆயிற்று? கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நிவர்த்தி ஆயிற்று. இதன் பிரகாரமாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று. பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு வகையில் ஒரு பயங்கரமான பள்ளத்தில் இருக்கீங்களா? கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயர்த்தப்பட போகிறீர்கள். உங்களுக்கு முன்னாடி கொக்கரித்து அலைந்து கொண்ட நிறைய இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்களா? அவர்களும் தாழ்த்தப்பட போகிறார்கள். ஏசாயா 45 பிரகாரமாக நான் உனக்கு முன்னே போய் கோணலானது செவ்வையாக்குவேன். இந்த இதெல்லாம் வாழ்விலேயே நாம் ஒவ்வொருவருமே ருசி பார்க்க போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம தேவன் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆனால் ஏசாயா 40:5 கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அது உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இன்னைக்கு நமக்கு இது கூட ஒரு வகையான ஒரு வனாந்திரம். எப்படியோ நீங்கள் யாரோ நான் யாரோ என்ற யாருன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ரூபத்தில் நம்மளுடைய சத்தம், அது கிறிஸ்துவனுடைய சத்தம் ஏதோ ரூபத்தில் இந்த வனாந்திரத்தில் கூப்பிட்ற மாதிரி உங்களை கூப்பிடுதா? நிச்சயமாக நீங்கள் ஆற்றப்படுவீர்கள், தேற்றப்படுவீர்கள். உங்களுக்கு முன்னே போய் கோணலானது செவ்வையாக்கப்படும். இதை தேவன் நம்மளை எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படி அதுக்கு செயல்வாக்கம் கொடுக்கிறார் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏசாயா 27:1-6 வரைக்கும் பாருங்கள். அக்காலத்திலே கர்த்தர் லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தையும் கொன்று போடுவார். உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய யாரெல்லாம் சரிதான். இதுதான் சம்பவம். ஏன்னா இது தேவன் உங்களை பைத்தவன் தேவனை பைத்து கொள்கிறான். அதனால் இப்படி சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாமே முற்றிலும் முழுவதும் தோற்கடிக்கப்பட்டு
அதுக்கு அடுத்த வசனம், அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். எக்காலம்? இக்காலம். உங்களுக்கு ஒரு வறண்ட நிலமா இருந்த உங்களுடைய இடங்கள் ஒன்றொன்றும் திராட்சை தோட்டங்களைப் போல் மாற்றுகிறார். அது மட்டுமில்ல, இனிமே அது காய்ந்து போயிடக்கூடாது, வாடி போயிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் என்னுடைய மேற்பார்வையில் வைத்திருக்கிறேன் என்று ஏசாயா 27:3 சொல்கிறார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இப்பேற்பட்ட ஒரு மேய்ப்பர் கிறிஸ்து நமக்கு பிதா நமக்காக அனாதி சிநேகத்தினாலே தெரிந்து கொடுத்திருக்கிறார். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முற்றடியும் நெருஞ்சலையும் எனக்கு விரோதமாக யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். தேவன் சொல்கிறார், உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முற்றடியும் நெருஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? எனக்கு எதிர்த்து ஒரு யுத்தத்தில் ஒருத்தர் வந்து ஜெயிக்க முடியுமா? ஒருத்தராலையும் முடியாது. சாத்தானே வானிலிருந்து கீழே விழத்தள்ளப்பட்டவன். இதன் பிரகாரமாக அப்படி வந்தாலும் நான் அவைகளை ஏகமாய் கொளுத்து விடுவேன். இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும், அவன் என்னோடு ஒப்புரவாகான். தேவனுக்குள்ள தேவன் அறிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தேவனுடைய ஒப்புரவாகிக் கொள்வார்கள். தன்னை தானே சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் புதிய மனிதர்களாய் மாறிக்கொள்வார்கள். இப்படி இல்லாதவங்களாம் சாத்தானுடைய கூட்டத்தார் தான். அதனால்தான் யாக்கோபே வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உங்களுடைய ஆணிவேர் கொண்டு போய் பிடுங்கப்பட்டுட்டோ இல்லை, உங்களை நான் காப்பாற்றி இது நீங்கள் பூத்து காய்த்து இந்த உலகத்தை உங்களுடைய ஆசீர்வாதங்களால் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதனால் நிரப்பும் நாட்கள் வரும். அது எப்போ வரும்? இப்பொழுதே வரும். அதான் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட்.